ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசன்ல எல்லாருமே சூப்பராக பாடுவாங்க. இருந்தாலுமே அபிஷேகாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கருப்புசாமி பாடல் ஒன்று எடுத்து பாடியிருந்தாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஆயிட்டாங்க. பிகாஸ் 5 வருஷமா அந்த பாடலை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஒரு குழந்தைனால கண்டிப்பாக அப்படியே ஒரு சாங் பாடவே முடியாதுங்க. அவ்வளோ வேகமாக அவங்க பாடினாங்க. ஒரு லைன் கூட நிறுத்தாமல் மூச்சு விடாமல் பாடினாங்க. ஸ்டேஜ்லேருந்து எல்லாம் அரண்டே போயிட்டாங்க, யாரா இப்படி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகாக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ஷித் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிவன் பக்தனுங்க. சிவனோட பாடல்கள் எடுத்து பாடுறதுல அவ்வளோ சூப்பராக கை தேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அக்ஷித் பாடுற பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவனை அப்படியே பக்தி மயமாக எடுத்து அப்படியே அந்த சிவனோட சாங் பாடும்போது அந்த குழந்தை ரூபத்தில் பாடுற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக பாடிட்டு இருக்க 2 பேரும் பல வருஷமாக பார்த்தீங்கன்னா சாமி பாடல்களை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த சின்ன வயசில் இன்னும் இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு பக்தியான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேகா அக்ஷித் எல்லாத்தையும் உங்கள் குழந்தையா நினச்ச கமெண்ட் செக்ஷனில் உன்னால் முடியும், அபிஷேகா நீ தான் வின் பண்ணும், அக்ஷித் நீ தான் வின் பண்ணும், சிவனோட ஆசைலாம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் உங்களால் இணையதளத்தில் பார்க்க முடியும். ஸோ தன்னோட வீட்டு குழந்தைகளாம் நினச்சி எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா அபிஷேகாக்கும் அக்ஷித்க்கும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சாங்ஸ் எடுத்து பற்றி இந்த வாரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் நிறைய கொஷின்ஸ் அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க ரொம்பவே மக்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க இந்த மாதிரி அவங்க வீட்டு பையன் பொண்ணா நினச்சி கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே, உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு இந்தளவுக்கு வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உருகி பேசியிருந்தாங்க. கேட்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அபிஷேகா அரசு பள்ளியிலேருந்து எனக்கு பாடவே தெரியுமானே எனக்கு தெரியாது, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ நல்லா பாடுவேன்னு எனக்கே தெரியும், இவ்வளோ பேர் என்னை பாராட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அபிஷேகா சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட டீச்சர்ஸ் தான். அவங்க தான் இந்த மாதிரி பாடுறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீச்சர்ஸை புகழ்ந்து பேசியிருந்தாங்க அபிஷேகா. அக்ஷித்துக்கும் அபிஷேகாக்கும் நிறைய ஃபேன்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. போன சீசனில் திவினேஷை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. யோகஸ்ரீயும் அப்படி தான் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துலேருந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்த தடவை சீசனில் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் இந்த சீசனில் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வர்ஜாக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வர்ஜா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே நீங்கள் யாரை வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமே கமெண்ட் பண்ணலாம். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.